அதாவது வண்டி வந்து 10+1 11 சீட்டர் வண்டி, 11 பேர் இந்த வண்டியில் சூப்பராக போகலாம். வண்டியில் 5 டோர் உங்களுக்கு பானட்டு டிக்கின்னு சொல்லி எல்லாமே உங்களுக்கு ஒரிஜினல் பார்ட்ஸ் தான் இருக்குது. எதுவுமே ரீப்ளேஸ்மெண்ட் ஆகலை. சின்ன பார்த்தீங்கன்னா வாட்டர் சேனலில் பாருங்கள், அப்படி ஸ்கேலை வச்சா கூட அப்படி லைன் அப்படியே இருக்கும். அப்படியே ஒரிஜினாலிட்டியானது, எதுவுமே ரீப்ளேஸ்மெண்ட் ஆகலை. இங்கிருந்து நல்லா ஸ்பேஷியஸாக இருக்குது வண்டி. இங்கிருந்து அங்கே வரைக்கும் நல்ல லென்த்தாகவே இருக்குது, தாராளமாக இருக்குது. வண்டி அவ்வளோ ஒரிஜினாலிட்டியாக இருக்குது. இன்டீரியர்லேருந்து எல்லாமே ஒரிஜினாலிட்டியாக இருக்குது. எந்த ஒர்க்கும் இல்லை. நீங்கள் எடுத்து அப்படியே ஓட்டுற கண்டிஷனில் தான் இருக்குது. ஏசிலாம் பக்கா கூலிங்கில் இருக்குது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிஹெச் ராயல் கார்ஸ். இன்னைக்கு நம்ம சீப் அண்ட் பெஸ்ட்டில் என்ன வண்டி பார்க்க போகிறோம்னா ஒரு மஹேந்திரா பொலிரோ ப்ளஸ் தான் பார்க்க போகிறோம். நம்ம இது மாதிரி சீப் அண்ட் பெஸ்ட் அப்புறம் டீலர் ப்ரைஸ்லாம் நிறைய வண்டி போட்டுட்ருக்கோம். நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம சர்வீஸ் எங்கன்னு பார்த்தீங்கன்னா நாகர்கோவில் பக்கத்தில் மார்த்தானா அப்புறம் சென்னை 2 இடத்துல பண்ணிட்டு இருக்கோம். வாங்க இப்போ வண்டியோட டீட்டெயில்ஸ் பற்றி பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம ஃப்ரெண்டில் நிற்கிற வண்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா மஹேந்திரா பொலிரோ ப்ளஸ். இது ஒரு 7 சீட்டர் வண்டி கிடையாது. வண்டி வந்து 10+1 11 சீட்டர் வண்டி, 11 பேர் இந்த வண்டியில் சூப்பராக போகலாம். வண்டியில் எந்த ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் இல்லாமல் வண்டி சிங்கிள் ஸ்க்ராச்சஸ் கூட இல்லாமல் வண்டி சூப்பரான கண்டிஷனில் சில்வர் கலரில் வண்டி மாசாக அணிக்குது. இந்த வண்டியோட மாடல் பார்த்தீங்கன்னா 2006 மாடல். வண்டிக்கு மொத்தம் 3 ஓனர், 1,65,000 கிலோமீட்டர் தான் வண்டி ஓடி இருக்குது. எஃப்சி 5 வருஷம் கரண்டில் இருக்குது. இன்சூரன்ஸ் 6 மாதம் கரண்டில் இருக்குது. ஆப்ஷன் எல்லாம் வரும்னு பார்த்தீங்கன்னா ஏசி வந்துடும், பவர் ஸ்டேரிங் வந்துடும், சென்ட்ரல் லாக் வந்துடும். எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது. ஏசிலாம் ஃப்ரண்ட்டில் போட்டால் பின்னாடி வரைக்கும் கூலிங் வர்றதுக்கு பவர்ஃபுல்லாக இருக்குது. இந்த வண்டிக்கு புதுசாக பார்த்தீங்கன்னா புது பேட்டரி, புது லெதர் சீட் கவர், புது ஃப்ளோர் மேட்டு, மேலே அப்போல்சர் எல்லாமே புதுசாக போட்டிருக்காங்க. நம்ம எப்போ சொல்கிற மாதிரி டென்ட் ஸ்க்ராட்ச் டிங்கரிங் ஒர்க்குன்னு எதுவும் இல்லை. சிங்கிள் ரீப்ளேஸ்மெண்ட் கூட இந்த வண்டியில் கிடையாது. இப்போ லேட்டஸ்ட் வண்டி எடுத்திங்கன்னா கூட உங்களுக்கு ஃப்ரண்ட் பானட் ரீப்ளேஸ்மெண்ட், பேக் டிக்கி ரீப்ளேஸ்மெண்ட் சொல்லுவாங்க. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா 5 டோர் உங்களுக்கு பானட்டு டிக்கின்னு சொல்லி எல்லாமே உங்களுக்கு ஒரிஜினல் பார்ட்ஸ் தான் இருக்குது. எதுவுமே ரீப்ளேஸ்மெண்ட் ஆகலை. சின்ன தட்டு மூட்டு படாமல் எல்லா கம்பெனி சீலுமே அப்படி ஒரிஜினாலிட்டி அப்படியே இருக்குது. அப்படி சூப்பராக மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க. எடுத்துருக்கவங்களுக்கு அப்படியே ஓட்டுற கண்டிஷனில் தான் இருக்குது. இன்டீரியர்லாம் லைவாக பார்த்துக்குவோம். லெதர் சீட் கவர் புதுசாக போட்டிருக்காங்க, ஃப்ளோர் மேட் புதுசாக போட்டிருக்காங்க. உங்களுக்கு டோர் பேட் எல்லாமே நல்ல கண்டிஷனில் இருக்குது. மேலே அப்போல்சர் எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாமே புதுசு. எல்லாம் நீட்டாக மெயின்டைன் பண்ண வண்டி. ரஃப் அடி அடித்த வண்டி கிடையாது. இது பக்காவாக நீட்டாக யூஸ் பண்ண வண்டி. உங்களுக்கு இதில் 2 பேர் உட்காரலாம். சின்ன பசங்கன்னா 3 பேர் உட்காரலாம். பின்னாடி நான் லாஸ்ட்டு வரேன், அதுக்குன்னு தனி வீடியோ வச்சுருக்கேன். நல்லா ஸ்பேஷியஸாக இருக்கும். பின்னாடி எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரெண்டு டிரைவர் சீட்லாம் என்ன கண்டிஷனில் இருக்குது பார்த்துக்கோங்க. 2 டேஷ்போர்ட் எல்லாமே நீட்டான கண்டிஷனில் இருக்குது. உங்களுக்கு எல்லாமே பக்கா ஓன் போர்டு வண்டி. உங்களுக்கு எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷன். ஏசியெல்லாம் நல்லா இங்கே போட்டிங்கன்னா பின்னாடி வரைக்கும் உங்களுக்கு கூலிங் வர அளவுக்கு நல்லா பக்கா கண்டிஷனில் இருக்குது. நீங்கள் எடுத்து நீங்கள் டேரெக்டாக ஓட்டுற கண்டிஷனில் தான் இருக்குது. எந்த ஒர்க்குமே இல்லை. இந்த மாதிரி வண்டிலாம் கிடைக்காத வண்டி. ஏன்னா இந்த மாதிரி வண்டியெல்லாம் ரஃப் அடி அடித்து நல்லா ஓடி வச்சுருப்பாங்க. இந்த வண்டி பார்த்திங்கன்னா பக்காவாக மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க. எடுக்கிறவங்களுக்கு எந்த செலவும் இல்லை. எடுத்து அப்படியே ஓட்டுற கண்டிஷனில் தான் இருக்குது. டிரைவர் சீட்லாம் என்ன கண்டிஷனில் பார்த்துக்கோங்க. எல்லாமே நீட்டான கண்டிஷனில் தான் இருக்குது. இன்னும் ஒரு சூப்பரான விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, இது லோடு அடிக்கிறவங்களுக்கு இது சூப்பரான வண்டி. ஏன்னா இங்கேருந்து பின்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா பின்னாடி இருக்க எல்லா சீட்டையும் நீங்கள் கழட்டிட்டிங்கன்னா ஒரு பெரிய ஒரு குடோன் மாதிரியே உங்களுக்கு அவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்குது. இங்கேருந்து அங்கே வரைக்கும் உங்களுக்கு இடம் இருக்கும். சூப்பராக லோடு அடிங்க. 2 டன் வச்சிங்கன்னா கூட அசால்ட்டாக இழுக்கக்கூடிய வண்டி. லோ மெயின்டெனன்ஸ் வண்டி. இது பொலிரோனாலே லோ மெயின்டெனன்ஸ் வண்டி தான். இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா வாட்டர் சேனலில் பாருங்கள், அப்படி ஸ்கேலை வச்சா கூட அப்படி லைன் அப்படியே இருக்கும். அப்படியே ஒரிஜினாலிட்டியானது, எதுவுமே ரீப்ளேஸ்மெண்ட் ஆகலை. எல்லாமே பக்கா கண்டிஷனில் இருக்குது. உங்களுக்கு இந்த மிடில் டோரும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெங்க்த்தாக வரும். உங்களுக்கு பின்னாடியும் பார்த்தீங்கன்னா அது நார்மல் பொலிரோட உங்களுக்கு எக்ஸ்ட்ரா லெங்க்த்தாகவே வரும். அது பாடியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மல் பொலிரோட உங்களுக்கு ஸ்ட்ராங்காகவே வரும். பழைய அம்பாசடர் கார் மாதிரி இந்த வண்டி பாடி ஸ்ட்ராங்காகவே வரும். டயர் கண்டிஷன் லைவாக பார்த்துக்கோங்க. இருக்கிறதுலே கம்மியான டயர் இதுதான். உங்களுக்கு எல்லா டயருமே உங்களுக்கு 70% இருக்குது, 70% இருக்குது. இப்போ பின்னாடி டிக்கி எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வரலாம். பின்னாடி டிக்கியெல்லாம் பாருங்கள், இங்கிருந்து நல்லா ஸ்பேஷியஸாக இருக்குது. வண்டி இங்கிருந்து அங்கே வரைக்கும் நல்லா லென்த்தாகவே இருக்குது. இப்போ உட்காந்து காட்டுறேன் உங்களுக்கு பாருங்கள். இங்கே 4 பேர் உங்களுக்கு ஃப்ரீயாக உட்காரலாம். இங்கே நீங்கள் பெரிய ஆள், நீங்கள் 4 பேர் நீங்கள் உட்காந்தா கூட உங்களுக்கு ஃப்ரீயாக உட்காரலாம். உங்களுக்கு சின்ன பசங்கன்னா 3 பேர் சூப்பராக உட்காரலாம். உங்களுக்கு மேலே தலை எதுவுமே தட்டாது. நீங்கள் எவ்வளோ ஹைட்டாக இருந்தீங்கன்னாலும் உங்களுக்கு தலை எதுவுமே தட்டாது. அவ்வளோ நல்ல ஸ்பேஷியஸாக தான் இருக்குது. ஸ்டெப்பு எல்லாம் கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ஒரிஜினாலிட்டி அப்படியே இருக்கும். கம்பெனி சீல் எல்லாமே அப்படியே இன்னும் இருக்கும், அப்படியே இருக்குது. இந்த வண்டியோட டெஸ்ட் ட்ரைவ் வீடியோலாம் நான் இந்த இடத்துல ஆட் பண்ணி விட்றேன், பார்த்துட்டு வாங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலியிலேருந்து ரிட்டர்ன் ஆகி இப்போ நாகர்கோவில் பார்த்து போயிட்டுருக்கோம். இந்த வண்டிக்கு மைலேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு இவ்வளோ பெரிய வண்டி, நல்ல மைலேஜ் கிடைக்குது. இப்போ டீசல் நான் திருநெல்வேலி வரைக்கும் போயிட்டு வரதுக்கு தான் நான் போட்டேன். ஆனால் இன்னும் டீசல் நிறையவே கிடக்கு. தாராளமாக இன்னும் டீசல் கிடக்கு. இவ்வளோ பெரிய வண்டி மைலேஜ் கிடைக்குது, தாராளமாக இருக்குது. வண்டி அவ்வளோ ஒரிஜினாலிட்டியாக இருக்குது. இன்டீரியர்லேருந்து எல்லாமே ஒரிஜினாலிட்டியாக இருக்குது. எந்த ஒர்க்கும் இல்லை. நீங்கள் எடுத்து அப்படியே ஓட்டுற கண்டிஷனில் தான் இருக்குது. ஏசிலாம் பக்கா கூலிங்கில் இருக்குது. 2ல் தான் இருக்குது, ஆனால் பக்கா கூலிங் கிடைக்குது. உங்களுக்கு இன்டீரியர் எல்லாமே பாருங்கள், எல்லாமே நீட்டான கண்டிஷன் இருக்குது.
அந்த ஸ்பீடோ மீட்டர் மட்டும் ஒன்று ஒர்க் ஆகாமல் இருக்காது. நம்ம போனோன்னு ரெடி பண்ணலாம். இன்டீரியரில் ஒரிஜினாலிட்டி எல்லாமே பாருங்கள், சூப்பரான கண்டிஷனில் இருக்குது. எடுத்துகிறவங்களுக்கு அப்படியே வச்சு ஓட்டலாம், லைஃப் டைம் வச்சு ஓட்டலாம். 5 வருஷம் இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்டில் இருக்குது. எடுக்கிறவங்களுக்கு சூப்பராக வச்சு ஓட்டலாம், மிஸ் பண்ணிடாதீங்க. வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த வண்டியோட டெஸ்ட் ட்ரைவ் வீடியோலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்புறேன். இந்த வண்டியோட கண்டிஷன்லாம் உங்களால் ஃபீல் பண்ண முடிஞ்சிருக்கு நம்புறேன். இவ்வளோ பெரிய மகேந்திரா பொலிரோ ப்ளஸ், அதுவும் 11 சீட்டு வண்டி, அதுவும் உங்களுக்கு 5 வருஷம் எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாம் கரண்டில் இருக்குது. ஏசி போஸ்டரிங்னு எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது. புது பேட்டரி, புது லெதர் சீட் கவர், புது ஃப்ளோர் மேட்னு எல்லாமே புதுசு போட்டு வண்டியில் டென்ட் ஸ்க்ராட்ச் டிங்கரிங் ஒர்க்கு எதுவுமே இல்லாமல், எந்த ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டுமே இல்லாமல், இன்ஜினில் 100% கேரண்டியாக நீங்கள் எடுத்து டேட்டா ஓட்டுற கண்டிஷனில் இருக்குது. இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வண்டியோட கண்டிஷனுக்கு இந்த வண்டியோட லுக்குக்கு நம்ம ஒரு 480 கோட் பண்ணியிருக்கோம். ஆனால் நம்ம கோட் பண்ணக்கூடிய ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 480 இல்லை, 450 இல்லை, 4.25 இல்லை, 4 லட்சம் இல்லை, 3,75,000 இல்லை, 3,50,000 இல்லை, ஃபைனலாக இந்த வண்டியை 3,25,000 கொடுத்துடலாம். அதுவும் நம்ம சிஹெச் ராயல் காரோட ஃபாலோவராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு மறுபடியும் ஒரு 7,000 அப்படியே டிஸ்கவுண்ட் பண்ணி 3,18,000 இந்த வண்டியை கொடுத்துடலாம். இவ்வளோ பெரிய வண்டி, அது மகேந்திரா பொலிரோ ப்ளஸ்ஸு, வெறும் 3,18,000 நீங்கள் எடுத்து நீங்கள் அப்படியே ஓட்டுற கண்டிஷனில் இருக்குது. மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த வண்டியோட லொக்கேஷன் எங்கே பார்த்தீங்கன்னா நாகர்கோயில் பக்கத்தில் மார்த்தாண்டத்தில் தான் வண்டி அவைலபிளாக இருக்குது. இன்ட்ரெஸ்டாக இருந்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக கால் பண்ணிட்டு ஃபாஸ்ட்டாக வாங்க. ஃபாஸ்ட்டாக வந்தால் தான் இந்த வண்டி கிடைக்கும், இல்லைன்னா வண்டி சோல்ட் அவுட் ஆயிரும். அப்படியே இந்த வண்டி பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போடுங்க. நம்ம சிஹெச் ராயல் காரோட சர்வீஸ் பிடிச்சிருந்தாலும் ஒரு லைக்கை போடுங்க. நம்ம சர்வீஸில் எப்படி இருக்குன்னு செக் பண்ணி பாருங்கள். நம்ம சேனலுக்குள்ளே போய் பாருங்கள். நம்ம என்னென்ன கண்டிஷனில் என்னென்ன மாடலில் வண்டி கொடுத்துருக்கோம் செக் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போடுங்க. நம்ம இது மாதிரி சீப் அண்ட் பெஸ்ட்டு, டீலர் ப்ரைஸ், லோ பட்ஜெட், ஆல்ட்ரேஷன் பண்ண வண்டி, ரீஸ்டோர் பண்ண வண்டி, இது மாதிரி நிறைய வண்டி போட்டுட்ருக்கோம். நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.